ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5, 6 காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தக்கன மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஸோ 4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்துட்டு நைஸாக சீவி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஊற வச்ச அரிசி, பருப்பு, காஞ்ச மிளகா, சோம்பு இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு. இது கூடவே இந்த மரவள்ளி கிழங்கு துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு இது வந்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும். தண்ணி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1.5 கப்லேருந்து 1.25 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றிருந்தேன். பட் தண்ணி வந்துட்டு நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும் இது. ஸோ இப்போ அரைச்ச மாவு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு முதல்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அதுலேயே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வதக்கணும் இல்லை, கொஞ்சம் நல்லா சூடு காட்டி இறக்கிடுங்க. நம்ம கேவர் அடைக்கலாம் செய்வோம்ல, அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரே ஒரு வதக்கி எடுத்துடலாம். இப்போ இதை வந்துட்டு எடுத்து இந்த மாவில் சேர்த்துக்கணும். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த நம்ம வதக்கணும்ல இது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை வந்து அந்த மாவு கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் தோசை மாவு பதத்துக்கு. இப்போ கலந்துட்டு மாவோட பதம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக ஊற்றுறதுக்கு வரும். இதை புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அரைச்சிட்டு இந்த மாதிரி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு உடனே நம்ம ஊற்றிடலாம். ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் இதில் வரும், மற்றபடி இதில் புளிக்க வைக்கணும். இப்போது தோசைக்கல் சூடு பண்ணி எப்பயும் நம்ம தோசை வாக்குற மாதிரி வாத்து எடுத்துக்க வேண்டியது தான். தோசைக்கல்லில் ஊற்றிட்டு எண்ணெய் விட்டு 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துட்டா ரொம்பவே டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு தோசை ரெடி. இது வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கே தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி காஞ்ச மிளகா வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 6 மிளகா ஊற வச்சுருக்கேன், குழந்தையும் சாப்பிடுதுங்கிறதுனால. இப்போ உங்களுக்கு நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு அப்படியே 2 பக்கமும் வெந்ததும் எடுத்துகிட்டு தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.